அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. பணத்தின் தேவதை நித்திகாவின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று காலை ஒரு சகோதரி வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தாங்க. கடன் தொல்லை, என்னுடைய கடன் தொல்லையிலேருந்து என்னால் மீள முடியல. அவங்களுக்கு 20 வயது ஆண் குழந்தை இருக்குது, 16 வயது பெண் குழந்தை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இறந்து போயிடலான்னு நினைக்கிறேன், தற்கொலை செய்துக்கலான்னு நினைக்கிறேன், என்னால் என்னுடைய கடனை அடைக்கவே முடியல, என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி அனுப்பியிருந்தாங்க. பேசி அனுப்பலை, எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணுன விஷயத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருமே முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது பண கஷ்டமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், எதிரி தொல்லையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. சாகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த மெத்தட் என்னன்னு மட்டும் நீங்கள் அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மெத்தட் படி உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எதனாலும் உங்களாலையும் சாதிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நீங்கள் உங்களை நம்பி என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், என்னால் எந்த விஷயத்தை சமாளிக்க முடியும், இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே போதும். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. இது ஒரு பொதுவான விஷயம். இதை எல்லாருக்கிட்டையும் அவங்க காலையில் வாட்ஸ்அப் அனுப்பினப்பவே நம்ம அடுத்த பதிவு சேனலில் பதிவு செய்யும்போது எல்லார்ட்டையும் சொல்லணும். ஏதோ ஒரு கஷ்டத்தில் உங்கள் மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க, என்னால் என் கஷ்டத்தை தீர்க்கவே முடியாது, அதை மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னால் முடியும், இந்த கஷ்டத்தை என்னால் சமாளிக்க முடியும், ஆன்மீக ரீதியாக சமாளிக்க முடியும், இல்லை புத்திசாலித்தனமாக என்னால் யோசித்து சமாளிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக தீருங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த தகவலையுமே கூட உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மன ரீதியாக குழப்பத்தில் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். வாழ்கிறது ரொம்ப ஈஸி, அந்த மெத்தட் என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா சீக்கிரம் உனக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிறத சொல்லி புரிய வைங்க. சரி, பதிவுக்கு போகலாம். பண தேவதை, பணத்தை அள்ளி கொடுக்கும் தேவதை நித்திகாவை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 பதிவுகள் பதிவு செய்திருக்கிறேன். நித்திகா அப்படிங்கிற பேரை சொல்லும் போதே அந்த இடத்துல பணம் நிறைந்து கொட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பணத்தின் தேவதையோட மந்திரத்தை பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சத்தின் சக்தி மிகுந்த நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 27 முறை டெய்லி சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பணம் சேர்க்கை உண்டாகும். அந்த மந்திரத்தை ஒரே வரி தான், அந்த மந்திரத்தை உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்தே கூட சொல்லுங்கள், தவறு கிடையாது. இந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லலாம். அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்கள்லையுமே சொல்லலாம். மாதவிளக்காக இருக்கீங்க சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம், தவறு கிடையாது. கர்ப்பிணியாக இருக்கீங்க தாராளமாக சொல்லலாம். பிறப்பிறப்பு தீட்டுங்க, தவறே கிடையாது, தாராளமாக சொல்லலாம். ஔம் சம் நித்திகாயை வசி வசி, ஔம் சம் நித்திகாயை வசி வசின்னு 27 முறை சொல்லும்போது பணம் சேர்வதற்கான ஈர்ப்பு விதி உங்களுக்கு அதிகமாகி பண சேர்க்கை உங்களுக்கு அதிகமாகும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.